என்ன மருமலை, சமையல் வேலை எல்லாம் முடிச்சாச்சா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கா? என்னத்தே மணி எத்தனை தான் ஆச்சு, அதுக்குள்ள சமையல் வேலை எல்லாம் முடிச்சாச்சான்னு கேக்குறியே? இல்ல மருமலை, கிச்சன்ல இருந்து திடீர்னு நீங்க வந்தியா, அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு கேட்டேன். எத்தே, நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். அதான் குக்கர்ல பிரியாணி அரிசி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் வந்த உடனே இறக்கணும். அதுக்கப்புறம் இறைச்சி குழம்பெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கு. இறைச்சி மட்டும் தான் வச்சிருக்கேன், இன்னும் குழம்பு ஒன்றும் வைக்கலத்தே. இனிமேதான் எல்லாத்தையும் வைக்கணும். அந்த விசில் அடிக்கக்கூடிய கேப்ல தான் இங்க வந்தேன். அப்படியே மருமலை, சரி சரி. இப்பதானதே காலையில சாப்பாடு சாப்பிட்டோம், அதுக்குள்ள மதியான சாப்பாட பத்தி கேக்குறிய? அதுக்குள்ள வயிறு பசிச்சுட்டோ? வயிறுலாம் ஒன்றும் பசிக்கல மருமலை, சும்மா தான் கேட்டேன். என்னங்க, நானும் அத்தையும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், நீங்க ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருக்கிறீங்களா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, 2 பேரும் தீவிரமா பேசிட்டு இருந்தீல்ல, அதான் நான் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட தாங்க பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள அத்தை சாப்பாடை பத்தி கேட்டாவளா, அப்படியே பேச்சு மாறி போச்சு. என்கிட்ட பேசணும் நீ வந்தியா? என்னமா சின்ன பொண்ணு சொல்லு. என்னங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தானே? அதுல இன்னைக்கு ஸ்பெஷல் சண்டே, ஈஸ்டர் சண்டே வேற. எங்கேயாவது எங்களை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போங்க. லே முனே, ஆமல சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி எங்கேயாவது எங்களை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போல. வீட்டுல சும்மாவே உட்காந்து டிவியே முறைச்சு பார்க்க சிறையா இருக்கு பாத்துக்க. இன்னைக்காவது எங்களை எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனே. இன்னைக்கு வேற ஈஸ்டர் சண்டே, மாமியார மருமகளும் இவ்வளவு ஒத்துமையா வந்து எங்களை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போன்னு கேட்டனால நான் உங்களை இன்னைக்கு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன். என்ன மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம். என்னங்க தேங்க்ஸுங்க. சரி, நான் போய் சீக்கிரம் சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். நல்லா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்க்க போயிட்டு வருவோம். மறுமலை, ஒரு நிமிஷம் நில்லு. என்னத்தே சொல்லுங்க. மறுமலை, நம்ம நேயர்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்து சொன்னியா? ஐயோ சொல்லலத்த, மறந்துட்டேன். என்ன மறுமலை, நீ இவ்வளவு நேரம் ஆன பிறகு ஒரு வாழ்த்து சொல்லாம இருக்க பத்தியா? சரி சரி, மண்டை சொரிஞ்சு நிக்காம முதல்ல வாழ்த்து சொல்லிடுவோம். நம்முடைய தமிழ் கார்ட்டூன் கலாட்டா குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுலயும் ஸ்பெஷல் வேற. அதனால நீங்களும் எங்களை மாதிரி குடும்பமா சுத்தி பார்க்க போங்க. என்ன மக்களே, தொடர்ந்து நம்ம கார்ட்டூன் சேனல்ல வீடியோக்கள் எல்லாம் பாருங்க, ஹாப்பியா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மக்களே, சரி சரி, அதான் வாழ்த்தெல்லாம் சொல்லியாச்சுல மறுமலை. சீக்கிரம் போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிரு, சாப்பிட்டுட்டு சுத்தி பார்க்க போவோம். சரிங்க தே. சில மணி நேரத்திற்கு பிறகு. என்னங்க, எதுக்குங்க இப்ப கடையை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கோ? ஆமா மறுமலை, அவனுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும். அதான் போற வழியில அப்படியே வாங்கிட்டு போயிருவனே வந்திருப்பான். இதுக்கு ஒருக்கா தனியா வரண்டாம்ல அப்படின்னு வச்சிருப்பான். சரி முனை, வாங்க வேண்டியது சீக்கிரம் வாங்க போவோம். ஏமா, என்னம்மா மாமியார மருமகளும் பேசிட்டு இருக்கிறிய? காலையில மாமியார மருமகளும் ஒத்துமையா வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னோம். அதான் உங்களை நான் இப்போ சுத்தி பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்க, கடை ஃபுல்லா எவ்வளவு சுத்தி வச்சிருக்காங்க. நீ நல்லா சுத்தி பார்த்துடுங்க. புறவு என்கிட்ட சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது.